பெயர் மணிமாறன். இப்ப சொல்கிறேன், என்னை பார்த்தால் கிழக்கே உதிக்கின்றது என்னது? வந்து சூர்யா காலையில வேலைக்கு உட்காருவாங்க. அது வடக்கு. கேகத்து பதில் சொல்லியா? கிழக்கு சூரியன் உதிப்பான். இரவு நேரத்தில் சந்திரன். அப்படியா? ஆனால் தெரிவிக்கின்றேன். சந்திர சூரிய சந்திர சூரிய என்ன பார்த்தா கிடுகிடு நடுவாங்க. அவங்க நடுவுல பெரியவங்க அவங்கெல்லாம் கிழக்கு என்ன ஒதுக்குதுன்னா சந்திரன் சூரியன் வர்றாங்க. அவங்களே என்ன பார்த்து பயப்படுவாங்கன்னா அப்ப எவ்வளவு பலசாலி எவ்வளவு திறமைசாலி. இவனுக்கு நான் தெரியும். என் வீட்டுல வந்து சாணி அறினா 4 பிடிக்கையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளவு பேர் வேணும். சொல்லிட்டு போ. நான் சொல்லிட்டு போறாங்க. அம்மாலாம் அந்த 4 மணிக்கு சாணி அறினால போதும். என் பேரை தெரிவித்து என்னை பார்த்த நண்பு வரையிலும் தெரிவித்து என் ஆயுதங்களை பற்றி உனக்கு தெரியுமா? தெரிவிப்பாய். நாட்டு மக்கள் அதுக்கு மேல இருக்கிறாங்க. நாட்டு மக்கள் நல்லா இருக்க முடியும். சரி, நீ அந்த எத்தனை அடி ஆனா அடிச்சுக்கோ. ஒரு அடிக்கு 10 ரூபா கொடுத்து முடியாது. சரியா? நான் இப்போது என்ன தெரிவித்தேன்? நான் சொல்றது நீ பதில் சொல்லு. 1 2 3 4 நான் என்ன தெரிவித்தேன்? என்னை கண்டவர் அவர்களும் நின்று பணிய வேண்டும். அப்படி காணாவிட்டால் என் கதைகளால் அடித்து விடுவேன். பணியணுமா? எப்படி? திருப்பூருக்கு நல்லாறு போடுவேன். ஆமா, கண்ணாடி
வருஷமா யார் ஒண்ணு அவங்கிட்ட தப்போம் ஒழுங்கா நமக்கெல்லாம் இருக்குதா தண்டாளுங்க தண்டாள் எப்படி போறத முன்னால கும்பிடுவாங்களா எப்படி தீய வாங்கிக்கணும் சூப்பர் பிரச்சனை உனக்கு சாமி பிரச்சனையா ஆமா கங்கம்மா லைட் எல்லாம் போட்டு மட்டும் பரவாயில்ல கை கூட்டுக்குலாம் பார்த்து பால் தாங்கும் ஆமா அது தாங்காது இது எதையும் தாங்குற இதையும் அதனால நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப போறோம் சாமி சாமி பஞ்சாயத்து தப்பா சாமி கொஞ்சம் கொஞ்சமா காமி இவ்வளவு நேரம் எனக்கு அடிப்படை வரையிலும் நான் தெரிவித்தேன் எனது ஆயுதங்களையும் நான் தெரிவித்தேன் எவ்வளவு வீர தீர பராக்கிரமம் தெரிவித்தேன்னா என்ன செய்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? ஆனால் தெரிவிக்கின்றேன். திசைகள் மொத்தம் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. திசைகள் மொத்தம் 8. அது என்னென்ன என்று நான் கூறுகிறேன். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, மொத்தம் எத்தனை ஆயிற்று? 8 திசை. ஆமா. யார் போது 2 போது மொத்தம் 8 திசை போகாது. அங்கே இருக்கும் அந்த 8 சொல்றீங்க போச்சா போகாது. எதுவும் போல அடிபட்டு சாகாது. ஒவ்வொரு அதிபதிகள் உள்ளன. ஆமா ஆமா. அது வடக்கு திசைக்கு அதிபதி யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? குண்டு தெரியுமா? பணம் தெரியுமா? தங்கியதா பணக்கு திசைக்கு அதிபதி தெரியுமா? தெரியாது. பணத்துக்கு அதிபதி யார் தெரியுமா? அதுவும் தெரியாது. பணத்தின் கடவுள் யார்? குபேரன். குபேரன் அவர் யார் தெரியுமா? எங்களுடைய அரசன். அவரிடத்திலே நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? ஆனால் தெரிவிக்கின்றேன். அழகாபூரி குபேரன், அழகாபூரி குபேரன், அழகாபூரி குபேரன் நமக்காக கதிவானாய், அழகாபூரி குபேரன் நமக்காக கதிவானாய், அழகாபூரி குபேரன் நமக்காக கதிவானாய், அழகாபூரி குபேரன் நமக்காக கதிவானாய், சமந்திராதி நம்முள்ளோர், சமந்திராதி நம்முள்ளோர். இப்போது புரிந்ததா? என்ன புரிந்தது? புரிந்தது நன்றாக புரிந்தது. என்னுடைய அரசர் அழகாபுரி குபேரன். ஆமா. அவரிடம் இல்லாத செல்வமே இல்லை. ஆமா. அவருடைய கோட்டைக்கு அதிபதி. கோட்டைக்கு ஆமா. எவ்வளவு பெரிய கோட்டை தெரியுமா? உங்கூடு 4 அடி, எங்கூடு 1 அடி இல்லையா? தலையேட்டா போசப்போ வாய் பேசுகிறாரு கை ஆடினே. அவருடைய கோட்டைக்கு அதிபதி தலைமை அதிகாரிகள். அங்க யாரோ ஒரு மாநிலம் ஆடு வெட்டுறவங்க இல்லையா? செக்யூரிட்டி வாட்ச்மேன் அவங்ககிட்ட வந்து வாட்சி கொடுத்தோம் இல்லை. வாட்சி இருந்தாலும் நான் வாட்சிக்கிறேன். பெரிய
பெரிய பில்டிங் இருக்குதா ஆமா. அது காம்பவுண்ட் இருக்குல்ல அது ஒரு கேட் வைப்பாங்கல்ல அந்த கேட்ல இருக்கிற வாட்ச் மேன் இதுக்கு இவ்வளவு பெருமா என்ன நான் வாங்கிக்கிறேன் என்ன நான் வாங்கிட்டு போறேன் வேற கதை இல்லாத பெரிய கதை. சரி அந்த கோட்டை அழகாபுரியில இருக்கிற கோட்டைக்குன்னா அது பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்கு இந்த ஆள் அதிபதி. சரி சரி ஆமா. ஆமா. காவலாளி அரசே, அதிபதி. ஒரு கோட்டைங்க இந்த ஆளு 2 ஓட்டை இருக்குதா இருக்குது. போதும். அதனால யாரோ ஒருவர் இந்த கோட்டையை கோட்டையை நோக்கி நோக்கி யாரோ ஒருவன் போர் செய்வதைப் போல எப்படி கர்ஜித்து வருகிறார். போர் செய்வதைப் போல கற்பித்து வந்து வருகின்றான். கொண்டிருக்கிறார். அந்த கோட்டையை யார் என்று பார்க்க வேண்டும். நான் பார்த்து ஆ, அங்கே ஆ, போர் வெக்கா போர் ஏய், வெக்கா போற. வெக்க போறேடா. அவன் ஏதோ கர்ஜித்து வர்றான். அவன் என்னத்துக்கு வர்றான்னு தெரியல. அதை பார்க்கறதுக்கு பையன் போறாரு. அவன் போனான். வெக்கா போர் யாருன்னு தெரியல. சென்று ரைட்டு. அந்த கோட்டையிலே பல சங்கதிகள் உள்ளவா? அங்கேதான் சொல்றேன். சங்கதிகள் உள்ளவா? சங்கதிகள் உள்ளவா? சங்கதிகள் உள்ளவா? சங்கதிகள் உள்ளவா? அங்கே சென்று. சங்கதிகள் உள்ளவா? அங்கே சென்று. சங்கதிகள் ஒரு சில நாட்கிறார்கள். சங்கதிகள் ஒரு சில நாட்கிறார்கள். சுந்தரா என்ன? இப்பதான் குடிச்சான்னு கேட்டான். நான் கொஞ்சம் மடி வாங்க சரி. ஒரு ஊர்ல ஆ, எங்க ஊர்ல சரி. ஒரு கட் ஆயிடுச்சு ஆ, தொட்டுட்டாங்களா? நான் அங்க போய் நின்று ஓரமா பார்த்தேன் ஆ, ஒரு பெரியவர் வந்தாரு 4 வயசான சேர்த்து விட்டவங்கிட்ட அம்மா சேர்த்து பையன்கிட்ட போய் ஆ, என்னமோ பரவாயில்லடா உங்க அம்மா சேர்த்துட்டா நல்லபடியா பரவாயில்ல எங்க பாராட்டு போட்டோம். வயசானது. நல்லபடியா போனா நல்லா செய்ய அவ்வளவுதான். நல்ல புண்ணியமான மகராஜினான்ட்டு நான் வந்துட்டேன். அவன் சொல்லிட்டு போனான். ஆ, ஆ, நல்ல பொண்ணு எடுத்தாங்க ஆ, சரி அவன் தான் சொல்லிட்டு போறான். ஆ, ஊருக்குலாம் தாயா இருந்தானா சரி. இந்த அம்மா வரவங்களுக்குலாம் சாப்பாடு போடுவான். நல்ல தாய். ஆமா ஆ. டீ போட்டு உங்களுக்கெல்லாம் தாயா இருந்தா அதெல்லாம் தாயா இருந்தா உனக்கு ஒரு தாய் தான் வெறும் தாய் போல. தாய் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். ஆ, சரி இந்த மாதிரி தான் சொல்லணும் சொல்லிட்டு ஆ, சாவானாக்கா வீட்டுக்கு சொல்லி ஆ. நான் எப்படா சாவாக போகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன் சரி. நான் போய் சொல்லுவேன் ஆ, 19 அவன் சொல்லிட்டு போனா நான் அது கூட நான் பதிலுக்கு போய் சொல்லிட்டு வருவேன். சொல்லணும்ல. சொல்லணும்ல. ரைட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துக்கினேன். ஆ, சரின்னு சொல்லிட்டு ஆ, நல்லா அறியாத பொண்ணு ஒன்று ஆ, பிரபான்னு சண்டை ஒன்று ஆம்பளை முன்னாடி சரி. போட்டோம். என்ன பண்றது? ஆம்பளை முன்னாடி சண்டை சரி. தலையை ஆ, கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு சரி. பசங்க கூட இல்லை ஆ, ஏற்குமா தான் ஆ, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அவங்ககிட்ட போய் கொண்டாடி சத்தம். சத்தம் விட்டோம் ஆ. ஐயா ஐயாதரா. ஐயாடா, ஆ. நீ நல்ல பையன்டா உன் ஊர் வாயில வச்சு போட்டா ஆ. அவன் உனக்கு போய் மாடா பொண்டாட்டி ஆண்டா ஆ. ஊருக்கே பொண்டாட்டி ஆண்டா நல்லா இருக்குதா கதை? இப்படிதான் பேசுறதா? சொன்னாங்க அம்மா அழகாத. எல்லாருக்கும் தாயா இருந்தா நல்ல நல்ல பேசு. தாயா எல்லாரும் குழந்தை கூட தாயா நினைக்கணும். நம்மளுடைய கர்மம் என்னன்னா அவன் என்ன சொல்லிட்டு போனான் அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? அவன் மட்டும் நீ அவன் பொண்டாட்டியா ஏன் என் தங்கச்சி மாறிடா? அவன் பொண்டாட்டி ஆண்டாயா அது அவனுக்கு உனக்கு போய் மாடா பொண்டாட்டி ஆண்டா ஊருக்கே பொண்டாட்டி ஆண்டா நல்லா இருக்குது நியாயம். வா. ஆ.